ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதில் இந்த தீர்க்கதரிசி திராட்சை செடி மற்ற செடிகளை காட்டிலும் அதிக மேன்மை உள்ளதா இருக்கிறதுன்னு சொல்லி பேசுறார். எத்தனையோ செடி இருக்குது, ஆனால் அந்த திராட்சை செடி தான் ஒரு ஸ்பெஷல். அந்த மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம். இந்த உலகத்தில் பல ஜனங்கள் இருக்கிறாங்க, பல வகைப்பட்ட மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ விதமான கூட்டம் இருக்குது. ஆனா அந்த கூட்டத்துக்கு மத்தியில நம்மெல்லாம் திராட்சை செடியாக இருக்கிறோம். திராட்சை செடி தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு செடி, அவர் விரும்புகிற ஒரு செடி. ஏன்னா அவர் தான் செடி, நாம் அவரிடத்துல கிளைகளா இருக்கிறோம். ஆகவே நம்மெல்லாம் ஸ்பெஷல் பீப்புள். இந்த ஸ்பெஷாலிட்டியை நம்ம நினைச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம பெருமிதத்தோடு நடக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய செடியிலே நாங்கள் கொடிகளா இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர். இன்றைக்கு பார்த்த வசனத்தின்படி திராட்சை செடியாகிய நாங்கள் விசேஷமானவர்கள் அப்பா. அந்த விசேஷித்த தன்மையை எப்பொழுதும் நினைத்து உமக்கு நன்றியுடைய பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.